உங்க பிஎஸ்என்எல் ஸ்பீட் மோசமா இருந்தா, இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, இங்க ஒரு சீக்ரெட்டான ட்ரிக் வந்து நான் சொல்லி தர போறேன். இந்த சீக்ரெட்டான ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்க தாராளமா வந்து உங்களோட இன்டர்நெட் ஸ்பீட ரொம்ப மோசமா இருக்கு. இந்த மாரி லெவல்ல இருக்கும் இன்டர்நெட் ஸ்பீட கூட இந்த அளவுக்கு சூப்பரா வந்து மாத்திக்க முடியும். ஆனா, இந்த அளவுக்கு வராட்டாலும் ஓரளவுக்கு வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் என் டவர் அந்த மாரி இருக்கா அப்படின்னு தெரியல. இதெல்லாம் ஒரு அமேசிங்கான ரிசல்ட் தான் எனக்கு கிடைச்சது எல்லாமே. மேபி இதுவுமே உங்களுக்கு வந்து அப்ளை ஆகலாம் இந்த செட்டிங் மூலியமா. அதாவது எனக்கு ரீசென்ட்டா வந்து என்னன்னா, பிஎஸ்என்எல்ல ஓரளவுக்கு ப்ரௌசிங்லாம் எல்லாம் ஓகே ப்ரோ. ஆனா கேம்னு ஒண்ணு ஆடும்போது பார்த்தீங்கன்னா, பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் பிஎஸ்என்எல் சிம் தான் யூஸ் பண்றேன் என்னோட நியூ மொபைல்ல. ஸோ எப்படி நான் வந்து கேமிங் ஆடும்போது எனக்கு எந்த வகையான லேகன்ஸியுமே இல்லாம இன்டர்நெட் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்றேன் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெஜ்ஜா பார்க்க போறோம். இதுக்கு வந்து சிமிலரான ட்ரிக் தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஆனா இந்த டைம் வேற வெப்சைட்னு சொல்லலாம். ஸோ நார்மலா வந்து நம்ம கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த சிஓசிலாம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, அங்க வந்து சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா லேகன்சி ஆகும். எனக்கு எந்த வகையான லேகன்சியும் நடக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்றது பிஎஸ்என்எல் தான். ஆனா இந்த செட்டிங்கை நான் எனேபிள்ல வச்சிருக்கனால எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வர்றதில்ல. மோஸ்ட்லி நான் வந்து இதை தான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ண போறேன். முக்கியமான விஷயம், ஏற்கனவே என்னோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து நல்லா தான் இருக்கு பிஎஸ்என்எல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க யாருமே இந்த செட்டிங்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி உங்க டவர் நல்லா இருக்கும்போது இந்த சர்வரோட லிங்க் பண்ணா மேபி இருக்கிறத விட இன்னும் மோசமா போகலாம். இருக்கிறதையும் கெடுத்துக்காதீங்க. அதனால ரொம்ப மோசமா இருக்கு என்னோட டவர், வேற வழியே இல்ல, அடிக்கடி கேம்லாம் ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கு, கேம்னு இல்ல ப்ரௌசிங்கோ டவுன்லோடோ போட்டாலுமே இப்படி தான் நடக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த செட்டிங்கை எனேபிள் பண்ணுங்க. ஸோ இதுதான் நம்மளோட செட்டிங்கை வந்து எனேபிள் பண்ணாததுக்கு முன்னாடி இருந்த இன்டர்நெட்டோட ஸ்பீட் மோசமாக தான் இருக்குது, ரொம்ப படு மோசமாக தான் இருக்குது. ஆனால் இதை நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஒரே செட்டிங் மூலிமா இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் உங்கள் மொபைல் எடுங்க, அங்கே வந்து ஜஸ்ட் செட்டிங்குள்ளே போயிட்டு அங்கே டிஎன்எஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டிஎன்எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து ப்ரைவேட் டிஎன்எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். என்ன ப்ரோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிக்காதீங்க, இது வேறு வெப்சைட். இங்கே இப்போ டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா, இதை வந்து தப்பு இல்லாமல் சரியாக வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்வர் வந்து லிங்க் பண்ண உடனே ப்ரைவேட் டிஎன்எஸ்னு கொடுத்த உடனே அங்கே இந்த வெப்சைட் டைப் பண்ண உடனே உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சர்வரில் வந்து கனெக்ட் ஆயிரும். இது மூலிமா ரொம்ப மோசமாக இருக்க உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடு வந்து படிப்படியாக உயர ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட்டு கனெக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும் ரிசல்ட். பயந்துக்காதீங்க, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் பொறுமையாக இருந்தோடனே ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து பேட்சப் ஆயிரும். கொஞ்சம் ஒரு இன்டகிரேஷன் நடக்கணும்னு வச்சுங்களேன், அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகும். பாருங்கள், முன்னைக்கு இப்போ ஜாஸ்தியாக இருக்கா, அதுக்கு அடுத்து ஜாஸ்தியாக இருக்கும், அடுத்து ஜாஸ்தியாகும், அடுத்து ஜாஸ்தியாகும். டக்குன்னு உங்களோட இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா ஹை பீக்கில் இருக்கும். ஆனால் அந்த ஹை பீக்லேயே நிறைய நேரம் இருக்க மாட்டேது. அதையும் நான் இங்கே ஓப்பனாகவே சொல்லிடுறேன். கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் ஹை பீக்லாம் நடக்குது. டவுன்லோடிங் போடும் போதோ இல்லை முக்கியமான வெப்சைட்டை வந்து ஹையர் லோடிங் வெப்சைட்டை வந்து பார்க்கும்போதோ மட்டும்தான் இந்த வகையான ஸ்பீடு வந்து நீங்கள் இன்க்ரீஸ் ஆக முடியுது. கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது, எதுக்கு எது கொடுக்கணுமோ அந்த மாதிரி. ஆனால் இது எல்லா நேரங்கள்லையும் யூஸ் பண்ண முடியாதுங்க. மோஸ்ட்லி நான் சொல்லிட்டேன், இந்த அளவுக்கு ஸ்பீடும் வராது. மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் டைமிங்கில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி எத்தனை பிஎஸ்என்எல் டவர்ஸ் இருக்கோ அதே மாதிரி எத்தனை பிஎஸ்என்எல் யூசர்ஸ் அதை ஷேர் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் ஸ்பீடுமே மாறும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறதுனால ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் எல்லா நேரங்களுமே அந்த ஸ்பீட் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இருக்கும், நல்லா இருக்கும். இதை போட்டதுக்கப்புறம் சுத்தமாக மோசமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இதை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளூவெண்ட்டாக கேம் ஆகட்டும் ப்ரௌசிங் ஆகட்டும் தாராளமாக நீங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக வந்து உங்களோட இன்டர்நெட்டோட ஸ்பீடை வந்து தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது கேமிங் யூசர்ஸ்க்காக ஸ்பெஷலாக நான் வந்து ஃபைன் பண்ணது தான். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதை தவிர்த்துட்டும் நிறைய டிஎன்எஸ் செட்டிங்ஸ் இருக்குது. அதை அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.